ரீசன்ட் டைமில் எங்களுக்கு நிறைய ஃபோன் கால்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் அண்ட் ஹவுஸ் ஒய்ஃப் கிட்ட இருந்தால் நிறைய கால்ஸ். சார் டிஎன்பிஎஸ்சி ஏஇ 2024 எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு. நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே சார் வெறும் 200 போஸ்டிங் தான் இருக்குது, வெறும் 2.5 மாதம் தான் இருக்குது, எங்களுக்கு ஒரு நாள்லேயே ரொம்ப கம்மியான டைம் தான் சார் படிக்கவே ஸ்பெண்ட் பண்ண முடியும், இந்த எக்ஸாமில் கலந்துக்க போகிறதே இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஜென்ரலாக ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படுறீங்க. அந்த பயத்துலேருந்து நீங்கள் வெளியே வரணும். பயத்துலேருந்து எப்போ நீங்கள் வெளியே வர முடியும் அப்படின்னா, ஒரு கிளியரான பிளானும் ஒரு கிளியரான ஸ்ட்ராட்டஜியும் உங்களுக்கு யாராவது ஒரு ஆள் போட்டு கொடுத்தாங்க அப்படின்னா, டெய்லி தினம் நிறைய டெசிஷன் எடுக்க வேண்டியது இருக்கும். இந்த படிக்கிறதுலேயே அந்த டெசிஷனை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஒருத்தவங்களோட கைடன்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னு யூடியூப்பில் ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, எக்கச்சக்கமான கண்டென்ட் வந்து உங்களுக்கு வரும். எக்ஸாம்பிள் நான் பிரிக் பார்க்குறேன் அப்படின்னா ஒரு 10 வீடியோ வரும். அதில் எதை பார்க்குறதுனே ஒரு டெசிஷன். அதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இது போதுமாங்கிற ஒரு சந்தேகம். அண்ட் ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் மட்டும் போதுமா, இவ்வளோ கொஸ்டின் போதுமா அப்படின்னு டவுட். இந்த டவுட்டே உங்களை அடுத்தடுத்து மூவ் பண்ண விடாது. இதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது இன்னைக்கு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கும் ஹவுஸ் ஒய்ஃப்க்கும். அண்ட் எந்த ஆஸ்பிரண்ட் எடுத்துக்கிட்டீங்கனாலும் இதுதான் பிரச்சனையாக இருக்குது. அப்போ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பிலீவ் பண்ணி அவங்க கொடுக்குற விஷயத்த ப்ராப்பராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த டெசிஷன் ஃபேட்டிக்லேருந்து நீங்கள் வெளியே வரலாம். நாங்கள் ஒரு 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் இதை நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, என்ன இந்த எக்ஸாமுக்கு ரொம்ப தேவையோ அதை மட்டும் கொடுக்கணும், தேவையில்லாத விஷயங்களை கொடுத்து பேர்டன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு இருக்கிற கம்மியான டைமில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ அதனாலே இந்த ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் அண்ட் ஹவுஸ் ஒய்ஃபுக்குமே வந்து டெய்லர் மேடாக உங்களுக்கான ஒரு கோர்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். காலையில் உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும், லஞ்ச் பிரேக்கில் கொஞ்சம் டைம் இருக்கும், ஈவினிங் வேலை முடிச்சுட்டு வந்தோன்னா கொஞ்சம் டைம் இருக்கும். இந்தந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற டெய்லி டார்கெட் கொடுப்போம். அந்த டெய்லி டார்கெட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். 2.5 மாதம் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு மோர் தேன் எனஃப். நான் திரும்பவும் சொல்கிறேன், தேவையில்லாத விஷயங்களை நம்ம இங்கே படிக்க போகிறதே இல்லை. எக்ஸசிவாக ஏஇக்கு இல்லாத விஷயங்களை நீங்கள் கண்ணில் கூட பார்க்க போகிறதில்ல. அண்ட் எல்லாமே ப்ரீ ரெக்கார்டட் செஷன். உங்களுக்கு வந்து எந்த வகையிலையும் டிலே ஆக போகிறதில்ல. புரியுது? உங்களுக்கு இப்போ ஒரு டவுட் வரும், சார் எல்லாமே ரெக்கார்டுன்னா எங்களுக்கு டெய்லி நிறைய டவுட் வருமே சார், அந்த டவுட்டெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு. வீக்லி ஒன்ஸ், அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 11 லைவ் செஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இதோடைய ஃபாலோ அப்பாக ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு லைவ் செஷன் இருக்கும். அந்த லைவ் செஷனில் அந்த வாரத்தில் உங்களுக்கு என்னென்னலாம் டவுட்ஸ் வந்துச்சு, என்னென்னலாம் பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத நாங்கள் பொறுமையாக கேட்டு அதுக்கு சொல்யூஷனும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அது வந்து உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரொஃபஷனல் பேட்ச் அப்படிங்கிறதுல என்னென்னலாம் உங்களுக்கு டெலிவரபிள்ஸ் அப்படின்னா, இந்த ரெக்கார்டட் கண்டென்ட்டாக இருக்கட்டும், டெய்லி டெஸ்ட் சீரிஸாக இருக்கட்டும், டெய்லர் மேட் உங்களுக்கான மெட்டீரியலாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன் மோட்லேயே கிடச்சிரும். ப்ளஸ் டெய்லி ஷெடியூலை முதல்ல உங்களுக்கு கொடுத்துருவோம். அதனால ஒவ்வொரு நாளும் என்ன ஆகும், என்ன கொடுப்பாங்க அப்படிங்கிற டென்ஷனும் உங்களுக்கு இருக்க தேவையில்லை. எப்போவுமே ஒரு புக்கில் அப்படியே லைனாக படிக்கிறேன் சார் அப்படின்னாலே ஒரு போரிங்கான எக்ஸசைஸாக இருக்கும். அதனாலே இப்போ புதுசாக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒர்க் புக் அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்கோம். இன்ட்ராக்டிவ் லேர்னிங்காக இருக்கும். நீங்கள் ஒரு செஷனையோ இல்லை ஒரு நோட்ஸையோ ரீட் பண்ணிவிட்டு அந்த ஒர்க் புக்கை நீங்கள் சால்வ் பண்ணும்போது பல விஷயங்கள் நீங்கள் திருப்பி ரிவைஸ் பண்ணாமையே உங்களுடைய மைண்டில் போய் ஸ்டோர் ஆயிரும். அந்த ஒர்க் புக்காக இருக்கலாம், இல்லை ஜிஎஸ்க்கு வந்து நிறைய மேப் பேஸ்டு லேர்னிங் வந்து கொண்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி ஆக்டிவ் லேர்னிங்கை நீங்கள் பண்ணும்போது ஷார்ட் டியூரேஷன்லேயே ஸ்ட்ராட்டஜிக்கலாக இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ப்ரொஃபஷனல் பேட்சுக்குன்னே ஒரு வெபினார் போயிருந்தோம். அந்த வெபினார் நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. அதனால தான் இந்த வீடியோவே நான் மேக் பண்ணுறேன். ஸோ அந்த ப்ரொஃபஷனல் பேட்சில் நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஈவினிங் 8 o'clock ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இதோட சேர்த்து ஜேடிஓவுடைய சப்போர்ட் அண்ட் வீடியோஸும் கிடைக்கும். ஸோ நீங்கள் தனியால் இல்லை, உங்களோட டெர்சாகி இன்ஸ்டியூட் இருக்குது, தைரியமாக எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.